ஹரஹர சங்கர மகாதேவ. திருச்சிற்றம்பலம். இப்ப நம்ம பார்க்க போறது 12 ராசிக்காரர்களுடைய குணத்தை பத்தி பார்க்க போறோம். உங்கள் ராசி நீங்கள் யார் என்கிற தலைப்புல இப்ப ஒவ்வொரு ராசியா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போறது கேட்க போறது மீனம். மீன ராசியை பத்தி இப்ப நம்ம கேட்க போறோம். சரியா? ராசி மண்டலத்தில் மீன ராசி 12வது ராசியாகும். நல்லா கேட்டுங்க. ராசி மண்டலத்துல மீன ராசி தான் 12வது ராசி. மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். புரட்டாதி நாளா உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் மீன ராசிக்காரர்கள் ஆவர். மீன ராசியுடைய வேறு பெயர்கள் என்னன்னு பார்ப்போம். சலசம், சலசரம், ஆயிரை, கயல். சரியா? நட்பு ராசிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடகம், விருச்சிகம், மீனம், ரிஷபம், மகரம். நட்பு ராசிகள் திரும்ப சொல்றேன், நோட் பண்ணிக்கிடுங்க. கடகம், விருச்சிகம், மீனம், ரிஷபம், மகரம். இந்த 5 ராசி தான் இந்த மீன ராசியுடைய நெருங்கிய நண்பர்களாகவே பயணம் செய்வாங்க. சரியா? ஸோ இதை நான் ராசியில மட்டும் சொல்லல, உங்க வாழ்க்கையில உங்க கூட பயணம் செய்யற நண்பர்களுடைய ராசின்னு பாத்தீங்கன்னா நான் சொல்ற ராசி தான் டிராவல் ஆகும். சரியா? பொதுவா மீன ராசிக்காரர்களுடைய குணத்தை பற்றி பார்ப்போம். மீன ராசியில் பிறந்தவர்கள் இயல்பாகவே இரக்க குணம் கொண்டிருப்பார்கள். கற்பனை வளம் நிறைந்தவர்கள், திறமைசாலிகளாக இருப்பார்கள். சிறந்த பேச்சாற்றல் கொண்டவர்களாக நம்பிக்கை பாத்திரமாக விளங்குவார்கள். எதையும் திட்டமிட்டபடி ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுத்தக்கூடியவர்கள். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பார்கள். இவர்களுக்கு தெய்வ பக்தியும் பெரியவர்களிடம் மரியாதையுடன் பழகும் குணமும் பெற்றிருப்பார்கள். ஆன்மீக விஷயங்களில் அதிக ஈடுபாடு காட்டுவார்கள். புகழ்ச்சிக்கு மயங்கி விடுவார்கள். பேச்சை காட்டிலும் செயலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். மீன ராசிக்காரர்களுக்கு பணவரவு தாராளமாக இருந்து கொண்டே இருக்கும். மற்றவர்களுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்வதிலும் வல்லவர்கள். இவர்கள் தான தர்மம் செய்வதில் மிகுந்த ஆர்வம் உடையவர்கள். எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழில் அதிக லாபம் ஈட்டும் திறமை பெற்றவர்கள். தன் சொந்த முயற்சியால் கிடைத்த பணத்தை கொண்டு சொத்து சேர்ப்பார்கள். சுகபோகமாக வாழ்வதையே விரும்புவார்கள். இவர்கள் அரசு மற்றும் அரசு சம்பந்தப்பட்ட துறைகளிலும் பணிபுரியும் வாய்ப்புகளை பெறுவர். எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் சிறந்து விளங்கும் ஆற்றல் பெற்றிருப்பார்கள். இந்த ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை பிறகு செல்வ செழிப்புடன் வாழ்வார்கள். இவர்கள் மிகப்பெரிய அதிகாரியாகவும் ஆராய்ச்சியாளராகவும் போதிக்க கூடியவராகவும் கல்வித்துறை மற்றும் வழக்கறிஞர் துறையை தேர்ந்தெடுக்க கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அடக்கத்தில் சிறந்தவர்கள். வாழ்க்கையில் புகழ், செல்வாக்கு, அந்தஸ்துடன் வாழ்வார்கள். மீன ராசிக்காரர்களுடைய அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1, 2, 3, 9. திரும்ப சொல்றேன், நோட் பண்ணுங்க. 1, 2, 3, 9. இதுதான் மீன ராசிக்காரர்களுடைய அதிர்ஷ்ட எண். நிறம்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் சிவப்பு. மஞ்சள் சிவப்பு தான் இவர்களுக்கான நிறம். கிழமை பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை இவர்களுக்கு உகந்த நாள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இவர்களுக்கு உகந்த நாள். வியாழன் மற்றும் ஞாயிறு. சரியா? கல் பாத்தீங்கன்னா என்ன கல் இவங்களுக்கு யூஸ் ஆகும் பாத்தீங்கன்னா புஷ்பராகம். ஆபரணங்கள்ல பாத்தீங்கன்னா கல் புஷ்பராக கல் இவர்களுக்கு உகந்த கல். சரியா? திசை வடகிழக்கு திசை தான் மீனராசிக்கு உகந்த திசை. ஆகையால மீனராசிக்காரர்கள் இறை உணர்வோடு செயல்படுங்க. இந்த பிரபஞ்சத்தை உள்வாங்குங்க. சரிங்களா? எதுக்குமே கோவப்படாதீங்க. ஜாலியா டிராவல் பண்ணுங்க. இந்த பிரபஞ்சத்தை உள்வாங்குங்க. தியானம் பண்ணுங்க. மக்களை நேசிங்க, உறவுகளை நேசிங்க, நண்பர்களை நேசிங்க, இறைவனை நேசிங்க. சரிங்களா? இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் துணை புரியும். சரியா? வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கட்டும். நாராயணா. வாழ்த்துக்கள்.